நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்க்குறவங்களுக்கு ஒரு மிக முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன். இப்போதான் நம்ம அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்மளுக்கு ஓட்டம் இருக்குங்கிறனால காலையில நேரமா எழுந்துட்டு நம்ம ஸ்பாட்டுக்கு போயிட்டேன். நம்ம நண்பர்கள் ஃபாலோவர்ஸும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. எனக்கா அப்படியே மைண்டுக்குள்ள மெய்யழகன் பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி நானும் அவங்களோட ஓடிட்டு ஒரு அருமையான காலை வேலையில இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுலாம் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. உங்களுக்கும் நம்ம திருவாரூர்ல இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா நம்ம ஐடியில லொகேஷனும் டைமிங்கும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா எனக்கு டிஎம் பண்ணிட்டு கூட வாங்க. வந்த எல்லாரையும் வழி அனுப்பிச்சு வச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு ஆடி அமாவாசைங்கிறதுனால என்னை இந்த அளவுக்கு ஒரு நல்ல மகனா வளர்த்த எங்க அப்பாவுக்கு நான் பண்ண வேண்டிய கடமை எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஒரு காஃபியை குடிச்சிட்டு வெளில வந்து பாக்குற மாப்பிள்ளை இவ்வளவு சீக்கிரமா கிளம்பியிருக்கான். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அப்புறம் நான் வழக்கமா சாப்பிட்ற ஓட்ஸ் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு ஒரு புது மேட்டரா ஃப்ரீரோ ராச்சருக்குள்ள உள்ள ஹேசல் நட்டு சாப்பிட்டா அது நம்ம இதய நலத்துக்கு நல்லா வச்சுக்குமா. ஏன்னா அம்மாவாசைங்கிறனால இன்னைக்கு மீன் என்ன கிடையாது. அப்புறம் நம்ம நண்பர்கள் எல்லாரையும் பார்த்துட்டு வீட்டுக்கு வர வரல கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு எங்க அம்மா மதிய உணவுக்கு சாம்பார் வச்சு என்ன ஏமாத்திட்டாங்க. ஆனா நான் இனிமே உங்க யாரையும் ஏமாத்த மாட்டேன். கரெக்டான டைமுக்கு அப்டேட்ஸ் எல்லாம் வரும். அப்புறம் மாப்பிள்ளை அழைச்சிட்டு வந்துட்டு ரொம்ப நாளா நான் ஒரு பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன். அதை ஃபுல்லா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அவசியம் போட்டு காமிக்கிறேன். வழக்கத்துக்கு மாற நீ காஃபிக்கு பதிலாக சூப் குடிக்கணும்னு மைண்ட் தோணிக்கிட்டே இருந்துச்சு. அதனால அங்க போய் குடிச்சிட்டு வீடியோ ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அது மிக முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம திருவாரூரை சுத்தி காட்டுறதா சொல்லியிருந்தேன்னா அதுல இருந்து நாளைக்கு ஒரு பட்டாசான ஒரு கண்டென்ட்டோட வரப்போறேன். இது வரைக்கும் நம்ம அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணாம இருக்கவங்களும் அவசியம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கிற அது வரைக்கும் ஒழுக்கமா இருங்க.